கடந்த 30 நாள்ல அவ்வளோ கிரைம், அவ்வளோ சொல்ல முடியாத சகிக்க முடியாத சம்பவங்களா நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நேற்று சென்னை தண்டையார்பேட்டையில் ஒரு 23 வயசு பையனை கல்லை போட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கான காரணம் தான் இன்னும் பதட்டத்தை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா, சென்னை தண்டையார்பேட்டையில் விஷ்ணு அப்படின்ற 23 வயசு பையனை ஒரு கஞ்சா விற்கிற கும்பல் அம்மிக்கல், சுத்தியல், பாட்டில் இதெல்லாம் வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த பையன் தான். இந்த 23 வயசு விஷ்ணு அப்படின்ற பையன் கொலை செய்யப்பட்ட பையன். எதுக்காக அப்படின்னா, அந்த கஞ்சா விற்கிற கும்பல் இருக்காங்களா, அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்காண்டி அந்த பையனை கொலை பண்ணதா சொல்லப்படுது. இந்த விஷ்ணுன்ற 23 வயசு பையனோட குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பனை பண்ண அந்த கும்பலை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கரெக்டா அந்த பையன் சென்னை தண்டையார்பேட்டையில் அவங்க அக்கா வீட்டுக்கு வரும்போது பிளான் பண்ணி அம்மிக்கல், பாட்டில் இந்த மாதிரி பொருட்களை வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க. போலீஸ் விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னா, உண்மையிலே கஞ்சா வித்ததை தடுத்து கேட்டதுனால தான் அந்த பையன் அடிச்சு கொண்டாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு காரணமா, விசாரணையோட முடிவுல தான் அது எதனால நடந்த கொலைன்றதே தெரிய வரும் அப்படிங்கிற கோணத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையனை அடிச்சு கொண்ட 6 பேரும் ஒரு வாரத்துல வெளியே வந்துருவோம், உங்களை பாத்துக்கிறோன்னு வேற சபதம் விட்டுட்டு போயிருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைங்கிற பட்சத்துல கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்கும்போது அதை நேரடியா தட்டி கேட்டு நம்ம பிரச்சனையில சிக்கிறதுக்கு பதிலாக சட்ட ரீதியாகவும் சமூக வலைதளம் மூலமாக குரல் கொடுக்கிற ஒரு கேவலமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை.